வணக்கம். சைரச யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. தற்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதியாகும். இங்கு 2 முறை பக்தவச்சலம் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துள்ளார். அது மட்டும் அல்லாமல் இது முக்கியமான தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாகும். நிசான், நோக்கியோ, ஹுண்டாய், எம்ஆர்எஃப் டயர்ஸ் போன்ற கம்பெனிகள் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பல தொழிற்சாலைகள் நிறைந்து உள்ளன. இங்கு அதிகமான வன்னிய மக்கள், ஆதிதிராவிடர்கள், முதலியார்கள் மற்றும் சில பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களும் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் 4 முறை திமுகவும் 6 முறை காங்கிரஸ், 2 முறை அதிமுகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதி காங்கிரஸின் செல்வாக்குமிக்க பகுதியாகும். இந்த பகுதிகளில் அமைந்துள்ள பேரூராட்சி மாங்காடு பேரூராட்சி மற்றும் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய பகுதிகளை ஒன்றிணைத்த சட்டமன்ற தொகுதியாகும். இங்கு தற்போது 2021 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பவர் காங்கிரஸை சார்ந்த கு. செல்வ பெருந்தகை. இவர் இங்கு 1,15,353 ஓட்களை வாங்கி வென்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 43.65% பெற்றுள்ளார். இவரை தொடர்ந்து அதிமுகவை சார்ந்த பழனி என்பவர் 1,04,474 வாக்குகளை வாங்கியுள்ளார். இவர் சதவீத அடிப்படையில் 39.53% பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த புஷ்பராஜ் அவர் 22,034 வாக்குகளை சதவீத அடிப்படையில் 8.34% பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தில் மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த தணிகை வேல் 8,870 வாக்குகளை பெற்றுள்ளார். 5ஆம் இடத்தில் சுயேட்சையாக வைரமுத்து 6,340 வாக்குகளை பெற்றுள்ளார். அமமுகவை சார்ந்த பெருமாள் 3,144 வாக்குகளையும், நோட்டோவிற்கு 2,139 வாக்குகளும் கிடைத்துள்ளன. இந்த தொகுதியில் செல்வ பெருந்தகை பழனியை விட 10,879 வாக்குகள் கூடுதலாக பெற்று வென்றுள்ளார். இந்த பகுதியில் மொத்த வாக்காளர்கள் 3,27,294. அதில் ஆண்கள் 1,59,682, பெண்கள் 1,67,612. 2021 பதிவான மொத்த வாக்குகள் 2,62,123. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,139. தற்போது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை நாம் பார்க்கலாம். ஸ்ரீபெரும்பூர் இந்த தொகுதியை பொறுத்தவரை இதற்கும் மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்த தொகுதியில் 32% ஆதரவை மக்கள் அதிமுகவிற்கு தெரிவித்துள்ளனர். திமுகவிற்கு 27% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 24% ஆதரவும் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி இந்த இடத்திலும் நான்காவதாக 10% ஆதரவுடன் உள்ளது. 7% ஆதரவை மற்ற கட்சிகளுக்கும் மக்கள் தங்கள் ஆதரவாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த தொகுதியில் மக்கள் மழையின் போது ஏற்படும் அசௌகரியமான சில பிரச்சனைகளை அரசு சரியாக கையாளவில்லை என்பது போன்ற காரணங்கள் இங்கு கொஞ்சம் ஆழமாக உள்ளது. அதை சரி செய்தால் திமுகவிற்கான ஆதரவு கண்டிப்பாக இந்த இடத்தில் வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து எங்களது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.